ஹாய் கைஸ், நான் உங்க கிக்கி தமிழா. உங்களுக்கு 2000 ஒரு சூப்பரான டிடபிள்யூஎஸ் வாங்கணும், அதுவும் நாய்ஸ் கேன்சலிங்கோட வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தேடிட்டீங்கன்னா கரெக்டான வீடியோ மேல தான் கிளிக் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து விவோ டிடபிள்யூஎஸ் 3E வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிடபிள்யூஎஸ் வந்து இந்த வெள்ளை கலர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்மளுக்கு டிடபிள்யூஎஸோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து விவோ டிடபிள்யூஎஸ் 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளோட ஹெட்ஃபோன் தான் வந்து கிடைக்குது. ஸோ இதான் நம்மளோட விவோ டிடபிள்யூஎஸ் ஈஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான பட்டனும் நமக்கு வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிடபிள்யூஎஸோட பேரிங் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிடபிள்யூஎஸ் வந்து உங்கள் ஃபோன் கிட்ட எடுத்துட்டு போங்க. ஃபோன் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து டிடபிள்யூஎஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பேரிங் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஸ்மார்ட் பேர் சப்போர்ட் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுளோட ஸ்மார்ட் பேர் சப்போர்ட் தான் நம்ம வந்து திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் பேரை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பேரிங் ப்ராசஸ் தான். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு மல்டி டிவைஸ் சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எதர் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஃபோன், இல்லாட்டி 2 ஃபோன், அந்த மாதிரி நீங்கள் வந்து 2 டிவைஸ் வந்து ஒரே தடவை பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஒரு சைடில் வந்து நான் ஐஃபோன் 15 வச்சிருக்கேன், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஹானரோட 200 வந்து வச்சிருக்கேன். ஸோ ரெண்டுத்துலையும் நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலையும் நான் வந்து மாற்றி பாட்டு கேட்டுக்கலாம். அதே சமயத்தில் மாற்றி நான் வந்து ஃபோன் வந்து பேசிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து சிஸ்டம், லேப்டாப், இல்லாட்டி நீங்கள் வந்து சிஸ்டம், ஃபோன் அப்படின்னு சொல்லி 2 டிவைஸ் வந்து ஒரே தடவை பேர் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி டிவைஸ் பேரிங் வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டீங்க, அதே சமயத்தில் பேரிங் எப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல் பில் குவாலிட்டி வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில் குவாலிட்டி வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் நான் அதுக்கு மேலே வேறு எதுவுமே எதிர்பார்க்க போகிறதில்ல. ஸோ ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிடிக்கும் போது நமக்கு வந்து நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து பட்ஸும் சரி, அதே சமயத்தில் அந்த கேஸும் சரி செம்ம லைட்டாக இருக்குது. ஹிஞ்சு நம்மளுக்கு வந்து நான் நிறைய தடவை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் ஹிஞ்சில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரல. அதே சமயத்தில் நமக்கு வந்து பட்ஸும் நமக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த வெயிட் இல்லாட்டி அந்த ஃபெட்டிக் அந்த மாதிரி நமக்கு வந்து எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ போட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பில்டும் சரி, அதே சமயத்தில் கம்ஃபர்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிம்மில் போயிட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த இயர்ஃபோனை கூட நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் வேர்வை பட்டாலும் எதுவுமே வந்து ஆக போகிறதில்ல. ஸோ எனக்கு வந்து பில்டில் அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டில் சுத்தமாக வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சலிங் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 11 hours கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் பட்ஸ் மட்டும். நீங்கள் வந்து கேஸோட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 42 மணி நேரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி விவோ வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே நாய்ஸ் கேன்சலிங் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8.5 hours பட்ஸ் மட்டும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து கேஸோட சேர்த்து 36 மணி நேரம் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஸை வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதமாக வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பட்ஸை வந்து எனக்கு கிடைச்ச உடனே நான் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour, 2 hours, 2.5 hours அப்படின்னு வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நடுவில் வந்து ஒரு 16 நாளோ இல்லாட்டி ஒரு 15 நாளோ எப்போ வந்து திருப்பியும் ஃபுல் சார்ஜ் வந்து போட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் ஃபுல்லாக நாய்ஸ் கேன்சலிங் ஆன் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணேன். ஒரு வேளை உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் இல்லாமல் எங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து இன்னும் அதிகமாக வேணும்னா நாய்ஸ் கேன்சலிங் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பட்ஸை வாங்கிட்டு நாய்ஸ் கேன்சலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது கண்டிப்பாக முட்டாள்தனம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வரியாக வேண்டிய அவசியமே வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சார்ஜிங். ஸோ சார்ஜிங் எப்படின்னா நமக்கு வந்து USB டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 0 to 100% வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து 1 hour இல்லாட்டி ஒரு 1 hour 5 minutes வந்து கண்டிப்பாக வந்து எடுக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்க்கலாம். நான் வந்து 0ல இருக்கும்போது அப்படியே சார்ஜ் வந்து போட ஆரம்பிச்சேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 hour கிட்ட நமக்கு வந்து எடுக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்னா எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்து 10 minutes வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களால் 3 hours வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சார்ஜிங் வந்து நீங்கள் 0 to 100% எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour வந்து எடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்
ஆப் சப்போர்ட். ஸோ இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, ஐஃபோனுக்கு வந்து அவைலபிளாக இல்லை. இந்த பட்ஸ் வந்து நீங்கள் ஐஃபோனோட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஆப் மட்டும் நமக்கு வந்து ஐஃபோனுக்கு வந்து இல்லை, ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஆப் தான். ஆனால் அந்த பேசிக்கான ஆப்பில் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆம்பியன்ட் மோட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அந்த டச் கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். வேட் டிடெக்ஷனா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேட் டிடெக்ஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அப்டேட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஈக்குவலைசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மேனுவலான ஒரு ஈக்குவலைசர் இல்லை, ஸோ அவங்களே சில ப்ரீசெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீசெட் எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான ஆப் தான். ஆனால் நமக்கு வந்து தேவைப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆப்பில் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு பெரிய பிரச்சனைனா நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸராக இருந்தால் மட்டும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஓப்போட இயர்ஃபோன் ரிவ்யூ நம்ம சேனல் வந்து போட்டிருப்போம். அந்த ஓப்போக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லையும் நமக்கு வந்து ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் விவோ ஏன் நமக்கு வந்து ஐஃபோனுக்கு ஆப் டெவலப் பண்ணல அப்படின்னு தெரியல. வெறும் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் ஆப் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ். ஸோ டச் கண்ட்ரோல்ஸும் நமக்கு வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ டச் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 தடவை வந்து டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே பாஸ் வந்து ஆகுது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகுது, இல்லாட்டி நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்மளுக்கு ஆஃப் ஆகுது, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஆம்பியன் மோடுக்கு வந்து போகுது. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டச் கண்ட்ரோல்ஸ் வந்து பக்காவாக வேலை செய்யுது, பிரச்சனை வந்து நமக்கு இல்லை. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேட் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும் போது தான் நீங்கள் ஜஸ்ட் வந்து காதில் வந்து எடுத்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்து நமக்கு ஸ்டாப் ஆகுது. திருப்பியும் வந்து நீங்கள் காதில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பாட்டு வந்து ப்ளே ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸில் நம்மளுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷனும் கொடுத்து அதே சமயத்தில் இந்த வேட் டிடெக்ஷனும் கொடுக்குறது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட் இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து விவோ V40 ஈவெண்ட்டுக்கு வந்து டெல்லிக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ அங்கே தான் நான் வந்து விவோ V40 லான்ச்சில் தான் இதுவும் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து விவோ வந்து என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்து நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் யோசிச்சேன் என்னடா ஒரு 1800 rupees இயர்ஃபோனில் எப்படி நாய்ஸ் கேன்சலிங்லாம் கொடுக்க போகிறாங்க, ஏதாச்சும் நமக்கு கிமிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் நமக்கு விவோவில் வந்து யூனிட்டும் வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நானும் வந்து டெஸ்ட் பண்ணிருக்கேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு போது நாய்ஸ் கேன்சலிங் வந்து உண்மையிலேயே நமக்கு வந்து நல்லா இருக்கு. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற இயர்ஃபோன் வந்து இந்த எல்ஜியோட டோன் ஃப்ரீ FP9 அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 17,000 18,000. ஸோ அதில் நமக்கு வந்து செம்மையான நாய்ஸ் கேன்சலிங் வந்து இருக்கும். சரி இந்த ஒரு மாதம் வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு பார்த்துருந்தேன். ஒரு 1800 rupeesக்கு நமக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான நாய்ஸ் கேன்சலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை நாய்ஸ் கேன்சலிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1800 rupeesக்கு நாய்ஸ் கேன்சலிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் வந்துருக்கு. ஸோ டிரான்ஸ்பரன்சி மோட்லாம் இது மாதிரி நீங்கள் அந்த டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் பண்ணிங்கன்னா இயர்ஃபோனை நீங்கள் பாட்டு கேட்கும் போதே வெளியில் நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து தெரியும். ஸோ ஏர்பாட்ஸில் இருக்க மாதிரி இதுவும் நமக்கு வந்து ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், நமக்கு வந்து டீசெண்டாக வந்து இருக்குது. ஆனால் நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் மட்டும் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை 1800 rupeesக்கு இந்த மாதிரி சூப்பராக ஒரு நாய்ஸ் கேன்சலிங் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இயர்ஃபோன் போட்டு நிறைய ஃபோன்ஸ் வந்து பேசினேன். ஃபோன் குவாலிட்டி வந்து நமக்கு பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு வந்து நமக்கு டீசெண்டாகவே வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நமக்கு 11mm டிரைவர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப லவுடாக கேட்பேன், ஆனால் பெருசாக பேஸ் தான் எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்காது. இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து வோக்கல்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து லோஸும் நல்லா இருக்குது, மிட்ஸும் நம்மளுக்கு நல்லா இருக்குது, ஹைஸும் நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் சவுண்டில் கேட்கும்போது கூட நமக்கு வந்து இறையிற மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங்லாம் நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லை. வோக்கல்ஸ்க்கு வந்து பர்டிகுலர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து குத்துப்பாட்டெலாம் கேட்கும்போது எனக்கு பயங்கரமாக பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து இந்த இயர்பட்ஸ் வாங்கினீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து டிசப்பாயிண்ட் வந்து ஆகுவீங்க. ஆனால் அந்த நாய்ஸ் கேன்சலிங்கோட நமக்கு வந்து ஒரு நல்ல கிளாசிக்கலான பாட்டு இல்லாட்டி நல்ல ஒரு ரொமான்டிக்கான பாட்டெலாம் கேட்கும்போது இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக விவோ வந்து 6 அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நமக்கு வந்து இந்த ஆப் ஸ்டோரில் வந்து ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவங்களோட ஆப்பில் வந்து அந்த ப்ரீசெட்டை வந்து நீங்கள் அந்த ப்ரீசெட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் போடுறேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பேஸ் வந்து கிடைக்குது. ஆனால் அந்த ப்ரீசெட் வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. நான் வந்து ஸ்டாண்டர்ட் மோடில் தான் யூஸ் பண்ணேன். ஒருவேளை அந்த இயர்ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேஸ் அதிகமாக வேணும்னா அந்த ப்ரீசெட்டை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. சவுண்ட் சிக்னேச்சர் வந்து எனக்கு பர்சனலாக கண்டிப்பாக
கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்போ இயர்பட்ஸ் என்கிட்ட என் தங்கச்சி யூஸ் பண்ணுறா, அதை யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த சவுண்ட் சிக்னேச்சரோட விவோட சவுண்ட் சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன குறைனா, நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருந்துச்சிங்கன்னா அந்த பேஸ் லவருக்கு மட்டும் ஸ்லைட்டாக வந்து டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் வந்து பண்ணுவீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்டே வந்து பண்ண மாட்டேன். ஃபைனலாக ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1899 ருபீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 1900 ருபீஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1900 ருபீஸ்க்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஐஃபோனில் வந்து அந்த விவோ ஆப் வந்து ஏற்ற முடியல. ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் ஆப் வந்து ஏற்ற முடியுது. ஸோ அதை வந்து நமக்கு ஐஃபோனுக்கும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் கொடுத்துருக்காங்க, டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வேட் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பேட்டரி லைஃபும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது. ஆண்ட்ராய்டில் ஆப் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து 1900 ருபீஸ்க்கு எதுவுமே வந்து எக்ஸ்பெக்டே வந்து பண்ண முடியாது. ஸோ 1900 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான TWS, ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட, அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த நாய்ஸ் கேன்சலிங் எல்லாமே வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து இந்த விவோ TWS வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் என்ன பிடிக்காத மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.